ஆண்டவர் நம் அனைவரோடு இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்மளுடைய வழி யாருக்கு முன்னால இருக்குதுன்னு சொல்றாரு? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக. கேட்கிறவங்க எல்லாம் நல்லா கேளுங்க. நம்மளுடைய வழி கர்த்தருக்கு முன்பா இருக்குது. அப்போ நம்மளுடைய வழியை யாரு நம்மளை வழி நடத்துறது யாரு? அப்போ கர்த்தர். நம்மளை வழி நடத்துறது யாரு? கர்த்தர். இப்ப இது தியானமா ஒரே ஒரு தியானத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டு அப்புறம் நம்ம பிரேயருக்குள்ள கடந்து போலாம். யோசுவா, நம்மளுடைய வழி எப்படி அவருக்கு இருக்குன்னு பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லப்பட்டிருக்குது. யோசுவா ஜனங்களை நடத்தி செல்றார். உடன்படிக்கை பற்றி முன்னால போகுது. அப்ப ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு. பாருங்க, உடன்படிக்கை பற்றி முன்னால போட்டும், லேவியர்கள் முன்னால போட்டும், ஆனா நீங்க பின்னால போங்க. நீங்க மக்களை எப்படி சொல்றாரு? நீங்க பின்னால போங்க. எத்தனை அடி இடம் விட்டு போகணுங்கிறாரு? 2000 முழ தூரமான இடம் விட்டு போங்க. 2000 முழ, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2000 முழ தூரமான இடத்தை விட்டுட்டு போங்க. எதுக்கு இவ்வளவு இடம் விட்டு நீங்க மக்கள் வரணுங்கிறாரு? பாத்தீங்களா அவருடைய கன்சர்ன், அவருடைய அன்பு பாருங்க எப்படி சொல்லுது பாருங்க. இடம், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும் படிக்கு. என்னது? நீங்க எந்த வழியில நடக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த வழிய அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. அந்த லேவியர்களுக்கு அது பெட்டிக்கு பக்கத்துல வராதிங்க. 2000 முழ தூரத்துல வாங்க. ஏன்னா இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. எவ்வளவு அழகா ஆண்டு சொல்றாங்க. இதுக்கு முன்னால நீங்க இந்த வழியா ஒரு நாள் நடந்து போல. அதனால 2000 அடி முழ நீளம் விட்டு வாங்க, தள்ளி இடம் விட்டு வாங்க. நான் முன்னால போறேன், என்னுடைய வார்த்தை முன்னால் போகிறது, என்னுடைய வார்த்தை உங்களை வழி நடத்தும். இப்படி வா, இப்படி போ, இங்க இப்படி இருக்காங்க. அந்த யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல எத்தனையோ பேர் நடந்து போயிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அந்த வழியில போயிருக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் கடந்து போயிருக்கிறாங்க. ஆனா வார்த்தை வந்தது யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு. புரியுதா? யாருக்கு வார்த்தை வருது? இஸ்ரேல் மக்களுக்கு. இஸ்ரேல் மக்களை சொல்றாங்க, இந்த வழியில இதுக்கு முன்னால் நீங்க நடந்து போனது இல்லைல்ல. உங்களுக்கு நீங்க எந்த வழியில நடந்து போகணும், புதுசா நடந்து போறீங்க, உங்களுக்கான வழியை நான் காண்பிக்கிறேன். நீங்க கவனமா போகணும். உங்களுக்கு முன் அறிவிக்கணும்ல. வலது பக்கம் வளைங்க, இடது பக்கம் வளைங்க. நம்மளுக்கு இப்பெல்லாம் போர்டு வச்சிருக்கிறாங்கல்ல, வழி மோசமா இருக்குது, ஆக்சிடென்ட் ஜோன். இதெல்லாம் யார் காட்டுறா? நமக்கு ஆண்டவரே காட்டுறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு உங்களோட வழி எப்படி இருக்கணும்? கவனமா நடக்கணும். நான் முன்னால போறேன். நான் உன் வழிகளை, கோணலான வழிகளை செவ்வையாக்குகிறேன். அவர் செவ்வையாக்குறார். அப்போ வழியெல்லாம் நம்மளை நடத்துறது யாரு? வழி நடத்துறது யாரு? கர்த்தர். நம்மளை வழி நடத்துகிறவர் கடவுள். அதனால உங்க வாழ்க்கையில என்ன துன்பமோ, என்ன கஷ்டமானாலும் கவலைப்படாதீங்க. நம்மளை வழி நடத்துறது கர்த்தர். அந்த கர்த்தருக்கு முன்பாக ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, எங்களை வழி நடத்துகிறவர் நீ. நாங்க தெரியாத வழியில போனா கூட உம்முடைய வார்த்தை எங்களை வழி நடத்துகிறது. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்ட அக்கறை, இப்படி வாங்க, இப்படி வாங்கன்னு சொல்ற அக்கறை, ஆண்டவரே, இதற்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீர் உணர்த்துவீர்கள். தகப்பனே, எங்களுடைய வழிகளில் நீர் வாரும் அப்பா. எங்களுடைய வழியை ஆயத்தம் பண்ணுவீராக, எங்களை வழி நடத்துவீராக. இனி வருகின்ற வருஷங்கள் மோசமான வருஷங்களாய் இருக்கிறோம். வர வருஷங்களின் தண்டனைகள் அதிகமாய் கொண்டே போகிறது. ஆண்டவரே, இந்த 20-25 வருஷங்களை நாங்கள் கடந்து போவது கடினம். ஆனாலும் நீர் எங்களை வழி நடத்துவீர்.
இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, அப்ப உங்களை வழி நடத்துறது யாரு? கர்த்தர். அப்ப உங்கள் வழியில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உங்க வழியில உங்களுக்கு கிடைக்காததுக்கும் யார் காரணம்? கர்த்தர். ஒண்ணு கிடைக்கலாம், இன்னொன்னு கிடைக்காம போலாம். நாம விரும்பினது கிடைக்கலாம், விரும்பாமது போலாம், இல்லையா? அப்ப நீங்க நடக்கிற வழியில எல்லாம் அந்த வழியை கவனம் வச்சு உங்களை வழி நடத்துகிறவர், வழியில் அக்கறை காட்டுகிறவர் கர்த்தர். பாலைவனத்துல ஆகார் யாருமே பார்க்காத வழி, அந்த வழியில யாருமே போகாத வழி, யாருமே வந்து காப்பாற்ற முடியாத வழி. ஆனா யார் வந்தா? கர்த்தர். அப்புறம் ஏன் இருக்கிறத வச்சு நம்ம குறை சொல்றோம், இல்லாததை வச்சு ஏன் புலம்புறோம்? அப்படிதானே, எல்லாம் அப்படித்தானே செய்வோம், பர்ஃபெக்டா செய்வோம். அப்போ வழி நடத்துறது யார்? கர்த்தர்னு எல்லாரும் அப்படியே ஒப்பிச்ச மாதிரி சொல்லிடுவீங்க. அப்புறம் ஏன் புலம்புறோம்? அப்புறம் ஏன் இல்லைன்னு ஏங்குறோம், கிடைக்கலங்கிறோம்? ஜப்பான்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலோட பேர் என்ன தெரியுமா? ரெஸ்டாரண்ட் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ். ரெஸ்டாரண்ட் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ். ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா, அங்க அதை நடத்துறவங்க யாருன்னா டிமென்ஷியா நோய் உள்ளவங்க. டிமென்ஷியானா என்னன்னா மறதி நோய் உள்ளவங்க. மறதி நோய் உள்ளவங்க அங்க எல்லாரும் மறதி நோய் உள்ளவங்க. ஆனாலும் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டலுக்கு மக்கள் போறாங்க, கோவிக்கிறது இல்ல, சண்டை போடுறது இல்ல. ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு போறாங்க ஜப்பான்ல? ஏன்னா அவங்க சொல்லிடுறாங்க. அந்த ஓனர் சொல்றாரு, இங்க சப்ளை பண்றவங்க எல்லாம் டிமென்ஷியா, ஆனா உங்களுக்கு எந்த ஃபுட்டு வந்தாலும் அது நல்ல ஃபுட்டை தான் உங்களுக்கு தரும், தரமான ஃபுட்டை தான் தரும். என்ன கொடுத்தாலும் அது நல்லது. அதனால உங்களுக்கு முன்பாக பகிரப்பட்டது எதுவோ அதை உண்ணுங்கள். இதுதான், புரியுதா? அப்ப அங்க ஆர்டர் மாத்தி வருது. லெக் பீஸ் கேட்டா எக்கு வருது, எக்கு கேட்டா லெக் பீஸ் வருது, பீஸா கேட்டா என்னென்னோ இருக்கு சாப்பிடுறதுக்கு, பர்கர் வருது, பர்கர் கேட்டா சாண்ட்விச் வருது. பாருங்க, அவங்க சூப்பரா சொல்றாங்க, சாண்ட்விச் வருது இல்லையா? இப்படி ஆனாலும் அவர்கள் அதை சண்டையிடாமல் சாப்பிடுறாங்க. ஏன்னா எல்லாமே டேஸ்ட் ஆகும். அதுதான். அப்போ நாங்க கொடுக்கிற எல்லா உணவும் தரமானது, டேஸ்டா உள்ளது, அதனால சாப்பிடுங்கிறார் ஓனர். இப்ப லூக்கா 10:8 ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் முன் வைக்கிறவர்களை நீங்கள் புசித்து, உங்க முன்னால என்ன வைக்கிறாங்களோ அதை புசிங்க, அதை சாப்பிடுங்க. புரியுதா? உங்களுக்கு என்ன கொடுக்கறாங்களோ அதை சாப்பிடுங்க, அதானே பொருள். அப்போ உனக்கு முன்பாக பகிரப்பட்டது, பரிமாறப்பட்டது எதுவோ அதை நீ ஏற்றுக்கோ. உனக்கு முன்பாக எது பரிமாறப்பட்டதோ அதை நீ ஏற்றுக்கொள். அப்ப உனக்கு தருபவர் பலரா இருக்கலாம், பலர் தரலாம், லாட் ஆஃப் சப்ளையர்ஸ். ஆனா கொடுக்கிறவர் யாரு? ஒருத்தர், கர்த்தர். புரியுதா? அப்போ ரெண்டு விஷயம் இதுல இருக்கு. உங்களுக்கு தருபவர்கள், தருபவர் யார்? ஒருத்தர். நீங்கள் ஏற்றுக்கொள்வது வேறு ஒரு நபரிடம். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தருபவர் ஒருத்தர், ஏற்றுக்கொள்வது யாருக்கு? வெவ்வேறு நபரிடம் இல்லையா? அப்போ உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை நீங்க ஹோல்டு பண்ணி இருக்கலாம். என்னென்ன விஷயம்? அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். நீங்கள் யாரிடம் இருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? உங்களுக்கு யார் தந்தார்கள்? இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் கேட்காத ஆர்டர் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்ப நீங்க பீஸா ஆர்டர் பண்ணிருப்பீங்க, டொமேட்டோ பீஸா ஆர்டர் பண்ணிருப்பீங்க, சீஸ் பீஸா வந்திருக்கலாம். சிலர் சீஸ் பீஸா ஆர்டர் பண்ணவங்களுக்கு, பீஸா ஆர்டர் பண்ணவங்களுக்கு டொமேட்டோ இது வந்திருக்கலாம். சோ ஆர்டர் நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்காமல இருக்கலாம். நீங்க கேட்டிருப்பீங்க, கடவுளே எனக்கு ஒரு வீடு வேணும்னு, ஆனா கிடைக்காம இருக்கலாம். புரியுதா? நீங்க கேட்டிருப்பீங்க, ஒன்னொன்னு கேட்டிருப்பீங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், வேற கிடைச்சிருக்கலாம். நீங்க கேட்டதை விட அடுத்தது ஏதாவது கிடைச்சிருக்கலாம், கம்மியா குறைய கிடைச்சிருக்கலாம், நிறைய கிடைச்சிருக்கலாம். ஆனா தருபவர் யார்?
இன்னைக்கு நீங்க தந்தவர்களை வைத்துக் கொண்டு பெற்று கொண்டவர்களை குறை சொல்லிட்டு இருக்கோம். தந்தது யார்? இப்ப பலரிடம் பல விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்றோம். நீ உன்னுடைய சுயநலத்தை என்னெல்லாம் பெற்றுக்கொள்றோம் இந்த உலகத்துல இருந்து? நம்மளுடைய சுயநலத்தினால நிறைய விஷயம் தீமைகளை பெற்றுக்கொள்கிறோம். சில நாம் செய்த நன்மைகளின் மித்தமாய் சில தீமைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? ஒருத்தருக்கு பணம் அவசரத்தை கொடுத்திருப்பீங்க, ஆனா அவன் தராம ஏமாத்திட்டு போயிருப்பான். நீ செய்தது நன்மை, ஆனால் நீ பெற்றுக்கொண்டது தீமை. உனக்கு கிடைத்தது யாரு? தீமையின் மூலமா. நீ செய்த நன்மைக்கு தீமை செய்தது யார்? யார்கிட்ட இருந்து இப்ப நீ இங்க பெற்றுக்கொண்டாய், ரிசீவ் பண்ணீங்க? ஒரு மனிதனிடம். கரெக்டா? ஒரு மனிதன் நீங்க பெற்றுக்கொள்றீங்க, ஆனா இதை தருபவர் யார்? கர்த்தர். கர்த்தர் அனுமதி இல்லாம இது நடக்குமா? அப்ப அதுல ஏதோ ஒண்ணு நோக்கம், பர்பஸ் இஸ் தேர். சம் பர்பஸ் இஸ் தேர். புரியுதா? அதற்காக நீங்க நன்மை செய்யாம விடலாமா? நன்மை செய்து கொண்டே இருங்கள். பைபிள் ஒரு அருமையான வசனம், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்ப உன்னுடைய நன்மையிலிருந்து சில விஷயங்கள் பெறுகிறாய், நீ செய்கிற தீமையிலிருந்து சில விஷயங்கள் பெறுகிறாய், பாவத்திலிருந்து சில விஷயங்கள் பெறுகிறாய். புரியுதா? சோம்பலிலிருந்து சில விஷயங்கள் பெறுகிறாய். நிறைய ஆண்கள் பாத்தீங்கன்னா வீட்லயே கிடப்பாங்க, சோம்பலா, நத்தி, ஒண்ணுமே கிடைக்காது. அப்புறம் கடவுளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய சோம்பலில் இருந்து உனக்கு கிடைக்கிறது அதுதான். புரியுதா? ஆனால் உண்மையாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது யாரிடத்திலிருந்து? நீ பெற்றது யாரிடத்திலிருந்து? கடவுளிடமிருந்து. அப்ப தீமையை நன்மையாய் மாற்றக்கூடியவர் ஒருவர் உண்டு. நமக்கு தீமை வருதுனாலும் அதை நன்மையாய் மாற்றக்கூடியவர் யார்? கர்த்தர். புரியுதா? அவரை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம இந்த உலகத்துல இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இந்த உலகம் நமக்கு தருவது என்ன? தந்துகிட்டே தான் இருக்கும் கஷ்டத்தை. உலகம் கஷ்டம் தராம இருக்குதா? நீங்க ஒரு மனிதனுக்கு நன்மை செய்தா அவன் உங்களுக்கு நன்மை செய்யறானா? திருப்பி செய்யறானா? செய்ய மாட்டேங்கிறான். நீங்க ஒருவனை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அவன் சொல்ற உங்களை பத்தி பேடா. உலகம் நமக்கு துன்பத்தை தந்து கொண்டேதான் இருக்கும். அது ஒவ்வொரு விதத்தில் இருக்கும், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வரும். உங்களுக்கு இந்த உலகம் ஒவ்வொரு விஷயத்தை தந்து கொண்டு இருக்கும். புரியுதா? சப்ளையர் பலர். ஹோட்டல் முதலாளி ஒருத்தனா இருப்பான், நம்ம சப்ளையரை பார்க்கிறோம், முதலாளியை பார்த்து திட்டிட்டு இருக்கிறோம். நமக்கு தந்தவர்கள் பலர் இங்க. புரியுதா? வழி நடத்துபவர் கடவுள். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில எவ்வளவு துயரமான சம்பவங்கள் நடந்துச்சு, ஆமாவா இல்லையா? 30 வருஷம் பிளஸ் 3 வருஷம் ஊழியம், 33 வருஷம். என்ன நன்மை இருந்தது? தந்தவர்கள், அதையெல்லாம் தந்தவர்கள் மனிதர்கள் தானே. இயேசுக்கு தந்தவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானே, இல்லையா? பரிசேயர்கள் தந்தார்கள், பிரச்சனை தந்தாங்கல்ல? தந்தாங்களா இல்லையா? சதுசேயர்கள் தந்தாங்க. அப்புறம் யார்? யூதர்கள் தந்தாங்க. முத்தத்தினால காட்டி கொடுத்தாங்க, மறுதளிச்சாங்க அவரை. கூட இருக்கிறவனே அவரை இதுன்னா எத்தனை துரோகங்கள் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு நடந்துச்சு. தந்தவர்கள் மனிதர்கள் தானே. ஆனால் யாரிடம் இருந்து அவர் இதை பெற்றுக்கொண்டார்? இது நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயித்தார். அதனால அவர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றினார். எப்படி? பொறுமையோடு ஆண்டவரிடம் அதை அர்ப்பணம் செய்தார். உறவுகளுக்குள்ளே ஒரு பலிபீடம் வேண்டும். பலிபீடம் என்ன? டோட்டல் சமர்ப்பணம். உறவுகளுக்குள்ளே அந்த பலிபீடம் இருக்க வேண்டும், சமர்ப்பணம், ஆண்டவரோட கிட்ட அர்ப்பணிப்பு. இந்த உலகம் நமக்கு எதை வேண்டுமானாலும் தரலாம், ஆனா நமக்கு என்ன வேண்டும்? ஒரு பலிபீடம், ஒரு அர்ப்பணிப்பு. அர்ப்பணித்தல். சரி, அர்ப்பணித்தல் புரியல. நீங்கள் யாரிடமிருந்து பெறுகிறாய் என்கிற உணர்வு உங்களுக்கு வேணும். இந்த மனுஷன் இருந்து நான் பெறல, இந்த மனுஷன் ஒரு இவன் எனக்கு தரலாம் துன்பத்தை, அவ்வளவுதான். ஆனால் இதை அனுமதிக்கிறவர் யார்? கர்த்தர். அதுக்காக எல்லாமே கர்த்தர் தராருன்னு கிடையாது. நம்ம செய்யற வம்புக்கெல்லாம் ஆண்டரை பிடிச்சி இழுக்க கூடாது. கரெக்டா? அவர் நல்லா சொல்லி கொடுத்திருக்கிறார் எல்லாத்தையும். அதனால உங்களோட வாழ்க்கையை வழி நடத்துவது யார்? நிறைய பேரோட வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை வழி நடத்த விரும்புறாரு, நம்ம இடம் கொடுக்கறது. கரெக்டா? நம்ம இடம் கொடுக்கறது இல்ல பாருங்க. ஆனா நம்மை வழி நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். சோர்வுக்கு இடம் கொடுக்கிறோம், வேதனைகளுக்கு இடம் கொடுக்கிறோம், பயங்கரங்களுக்கு, வேதனைகளுக்கு, என்ன பண்றது, கண்ணீருக்கு, எல்லாத்துக்கும். யாரு இதுக்கெல்லாம்? நிறைய காரணங்கள் என்ன தெரியுமா? நிறைய காரணம்.
ஆண்டவருக்கு நாம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். என்னை மட்டும் ஏன் கடவுள் இப்படி படைச்சார், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், இந்த மனிதன் என்ன மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துரோகம் பண்ணா, நீ எவ்வளவு காலம் இதை சொல்லிக் கொண்டிருப்பாய்? இதை அனுமதிக்கிறவர் யார்? இதை தருகிறவர் யார்? கர்த்தர். யூதாஸ் காரியத்தை பார்த்து இயேசு சொல்றார், நீ பிறவாதி இருந்தால் நலமாயிருக்கும், நீ பிறவாதி இருந்தால் நலமாயிருக்கும். அப்ப என்ன, இயேசுக்கு தெரியுது இவன் காட்டி கொடுப்பான். ஆனா பக்கத்தையே தான் வச்சிருந்தாரு. துரோகம் அங்கேயே இருக்குது, துரோகம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது, அவர் இருக்கிற இடத்துலயே இருக்குது, அவர் பக்கத்திலேயே இருக்குது. நீ பிறவாதி இருந்தால் நலமாயிருக்கும். ஆனாலும் அவர் பொறுமையோடே இருந்தார். இதை தருகிறவர் கர்த்தர் என்றபடியால் அவரிடம் போய் வேண்டுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய இஷ்டம் இல்ல, உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேற்றும். ஒரு பலிபீடம், ஒரு சமர்ப்பணம் அங்க அவர் வைக்கிறார். அதனாலதான் எல்லா தீமைகளும் அவருக்கு நன்மையாக்கப்பட்டது. இறைவனுடைய வலது பாரசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஆண்டவர் ஒருபடி மேல தேவன் இறைவன் சொல்றாரு, உன்னுடைய பேரை சொன்னாதான் என்கிட்ட வர முடியும், உன்னை மதிக்காதவன் என்கிட்ட வர முடியாது, நீதான் எல்லாம், நீதான் நியாய தீர்ப்புக்கெல்லாம் வரப்ப ஆண்டவர் கனப்படுத்தி கொண்டு போகிறார். புரியுதா? அப்போ சங்கீதம் பாருங்க 125:5 இதுக்கெல்லாம் புலம்பிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அப்ப நம்மளை யார் வழி நடத்துவா? நம்மளை வழி நடத்துறது கடவுளா இருக்க முடியாது. இன்னொன்னு இருக்குல்ல, சாக்கா இல்லையா? அதான் சங்கீதம் 125:5 சொல்லப்படுது, தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்க்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். யார்? அதையும் யார் தான் செய்யறா? அதையும் யார் தான் செய்யறா? கர்த்தர் தான் செய்யறார். என்னது? தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்க்கிறவர்களை. நானும் நேர்மையாருன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற. இல்ல நான் நேர்மையா இருக்க மாட்டேன்னு கோணலான வழிக்கு போறேன்னு வச்சுக்கோ, உன்னை எங்க சேர்க்கிறாரு? அக்கிரமக்காரரோட சேர்த்து விடுறோம். யாரு? அதையும் கர்த்தர். அப்ப நீ யாரோட இப்ப வழி நடத்த போகப்பட்டிருக்கிற? அக்கிரமக்காரரோட. அவனுக்கு ஐயோ. சோ உனக்கு முன்பாக பரிமாறப்பட்ட உணவு ஒருவேளை எப்படி வேணாலும் இருக்கலாம், உன் கணவனா இருக்கலாம். உனக்கு முன்பாக பரிமாறப்பட்ட உணவு உன் கணவன் குடிகாரனா இருக்கலாம். ஆனா நீ அதை அப்படியே சாப்பிடு, அப்படியே ஏற்றுக்கொள். அப்படின்னா புருஷனை சாப்பிடணும்ல சொல்லவில்லை, ரைட் மீனிங். அப்படியே ஏற்றுக்கொள், ஆண்டுட்டு போ. இதை கொடுத்தது கர்த்தர். அவருடைய அனுமதி இல்லாம இது நடக்குமா? உன் பிள்ளை நன்றி இல்லாமல் இருக்கலாம், உன் பிள்ளை நீ செய்த நன்மைகளை மறந்திருக்கலாம். டெமென்ஷியா, மறதி, அவனுக்கு மறதி நோய், மறந்துட்டான். இங்கே ஒரு பலிபீடம் தேவை. உனக்கு முன்பாக பகிரப்பட்ட உணவு, பங்களிக்கப்பட்ட உணவு அப்படி இருக்கிறது, நீ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, என்னோட வாழ்க்கையில எல்லாமே குட் இல்ல, என்னோட வாழ்க்கையில செழிப்பே இல்லை. கடவுள் உங்களுக்கு தருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு முன்பாக பகிரப்பட்ட உணவு நல்ல உணவுதான், எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வருதுதான். குடிகார புருஷனை வச்சுட்டு எப்படி நல்ல வாழ்க்கை? எப்ப பாரு ஆண்டர்கள் வாங்கிட்டே இருக்கிறான், இவன் நல்லவனா நினைக்காது. உனக்கு முன்பாக பகிரப்பட்ட உணவு அது, நீ சாப்பிட்டுதான் ஆகணும், குறை சொல்லக்கூடாது. இது கடவுள் தந்தது, நீ கடவுள்கிட்ட போ, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடு. ஒரு பலிபீடம் தேவை, ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுங்க. புரியுதா? உன்னோட விருப்பங்களுக்கு மாறாக எல்லாம் கிடைக்கிறது என்றாலும் அது உனக்கு முன்பாக பகிரப்பட்ட உணவு. உங்களுக்கு முன்பாக என்ன படைக்கப்பட்டதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம். புரியுதா? இப்ப அன்பு செய்பவர்களை நீங்கள் அன்பு செய்தால் என்ன பிரயோஜனம்? நல்ல கணவனையும் நீங்கள் அன்பு செய்தால் என்ன பிரயோஜனம்? உனக்கு முன்னால பகிரப்பட்ட உணவு நல்ல உணவு, ஓகே, டேக் இட். அப்போ உனக்கு முன்னால பகிரப்பட்ட உணவு கெட்ட உணவு, புருஷன்காரன் கெட்டவனா இருந்தா அது கெட்ட உணவா? இல்ல, உனக்கு முன்னால் அதை கர்த்தர் தான் பகிர்ந்தார், கர்த்தர் தான் கொடுத்தார்.
அதையும் அப்படியே ஏத்துக்கோ. அது நல்ல உணவு என்று ஏற்றுக்கொள். உன்னுடைய மனசை பொறுத்த விஷயம் இது. நீதான் அதை கெட்டதுங்கிற. ஒரு சோம்பேறி கணவரை உனக்கு தந்திருக்கிறாரா? ஒரு வாயாடி மனைவியை தந்திருக்கிறாரா? ஒரு மோசமான பெண்ணை தந்திருக்கிறாரா? இன்னைக்கெல்லாம் நிறைய பெண்கள் சமைக்கிறதே இல்லை தெரியுமா? ஸ்விக்கி பறக்குது. வீட்டுல தான் குழந்தைகளுக்கு கூட சமைச்சு தரது இல்லை தெரியுமா? நான் சொல்றது என்னைக்கா ஒரு நாள் ஆர்டர் பண்றவங்களுக்கு, அது நானும் பண்ணுவேன். வாரத்துல ஒரு நாள் ஆர்டர் பண்ணலாம் தப்பு இல்ல, மாசத்துல ஒரு நாள் ஆர்டர் பண்ணலாம் தப்பு இல்ல. டெய்லி ஆர்டர் பண்றவங்களுக்கு சொல்றேன். டெய்லி. என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க? எல்லாம் டெய்லி ஆர்டர் பண்றீங்களா? சிம்பிளி ஜோக். ஓகே. அப்போ உங்களுடைய எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதுதான் உனக்கு முன்பாக பகிரப்பட்ட உணவு. புரியுதா? நீ ஆண்டிருக்க. இது ஆண்டவர் கொடுத்த உணவு. இதை நீ எப்படி கெட்டதுன்னு சொல்லலாம்? சொல்ல முடியாது. வெறுப்பவர்கள் மீது அன்பு செலுத்துவதுதான் ஆன்மீகம். உன்னுடைய கணவர் உன்னை வெறுக்கிறாரா? அன்பு செலுத்து. அன்பு செலுத்தும். அதுதான் ஆன்மீகம். அப்படியானால் ஆண்டவர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற உன் கணவன் மனைவி வெறுக்கிற இடத்துல இருந்தால், உனக்கு முன்பாக பரிமாறப்பட்ட உணவு வெறுக்கும் ஒருத்தர், அதாவது உனக்கு முன்பாக வைக்கப்பட்டதை அப்படியே எடுத்துக்கொள். இதான் கான்செப்ட். இயேசுவோட வாழ்க்கை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள். தேவகுமாரன் அவர் அதை பொறுமையாய் சகித்தார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன பண்றோம் பாருங்க கிறிஸ்டியன்ஸ். அப்படியா? அதெல்லாம் முடியாது. உரிமையாளர் ஒருவர், சப்ளையர் பலர். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சப்ளை பண்ணலாம். ஒருத்தர் துன்பத்தை சப்ளை பண்ணலாம், ஒருத்தர் கஷ்டத்தை சப்ளை பண்ணலாம், ஒருத்தன் வேதனையை சப்ளை பண்ணலாம், ஒருத்தன் துரோகத்தை சப்ளை பண்ணலாம், ஒருத்தன் வெறுப்பை சப்ளை பண்ணலாம், ஒருத்தர் ஃபைட்டை சப்ளை பண்ணலாம். யார் எப்படி சப்ளை பண்ணாலும் தருகிறவர் ஓனர் ஒருத்தர் தான். தருகிறவர் கர்த்தர். அதனால நீங்க என்ன பண்ணணும்? வருத்தமே படக்கூடாது. ஒரு அர்ப்பணம் நமக்கு தேவை, ஒரு பலிபீடம் தேவை. புரியுதா? ஆண்டவர் அதான் சொல்ற. ரோமர் 8:28 அழகா சொல்றாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, his purpose, his decision, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்றான். அன்பு கூறிய உனக்கு சகலமும் நன்மைதான். வெறுப்பான கணவனா? நன்மைதான். நினைச்சுக்கோ. புரியுதா? ஆம்புலன்ஸ பாக்குறோம். ஆம்புலன்ஸ பார்த்தா நீங்க என்ன பண்றீங்க? எல்லா காரும் வழி விடுதா? நம்ம வழி விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன் வழி விடுறோம்? நான் வேணா அந்த ஆம்புலன்ஸ் போனாலும் ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடா போலாம். ஏன் வழி விடுறோம்? ஏன்னா ஒரு நோயாளி அதுக்குள்ள இருக்கா. இயலாதவர்களை கண்டால் வழி விடுறோம். ஏன் வழி விடுறோம்? ஏன்னா அவங்க இயலாமையில இருக்காங்கன்னு தெரியும். வண்டியில உட்கார்ந்து ஒரு 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 ஹேண்டிகேப் வந்தா எந்திரிச்சு இடம் கொடுக்கிறோம். ஏன்? இயலாதவர்கள் இல்லையா? எப்படி பார்த்தாலும் இயலாதவர்கள், முடியாதவர்கள், ஊனமுற்றவர்கள் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம வழி இறங்கி விடுறோம். ஆம்புலன்ஸை பார்த்தா வழி கொடுக்கிறோம். ஏன்? இயலாதவர். அதே மாதிரிதாங்க நம்ம குடும்பத்திலையும் டிமென்ஷியா. நம்ம கணவர் நம்ம செய்த நன்றியை மறந்துட்டாரு. டிமென்ஷியா. அப்ப அவர் ஒரு நோயாளி தானே? நோயாளி தானே? டிமென்ஷியான நோய் தானே? நோயாளி, மறந்துட்டாரு. வழி விடுங்க. பொறுமையா இருக்கலாம்ல? வழி விடுறதுக்கு ஒரு பொறுமை வேணுமா இல்லையா? வழி விடுறதுக்கு பொறுமை வேணுமா? ஆம்புலன்ஸ் போற வரைக்கும் we should wait. ஒரு ஹேண்டிகேப் வழி கொடுத்துட்டு நம்ம பஸ்ல நிக்கிறதுக்கு எவ்வளவு வழியை நம்ம பேர் பண்றோம் இல்லையா? எவ்வளவு வழியை பேர் பண்றோம், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு நேரம் நிக்கிறோம், கூட்டத்துக்குள்ள எவ்வளவு மூச்சு விட முடியாம தடுமாறுறோம் ஒரு பஸ்ல. அதை தாங்கிக்கிறோமே. இவனு கணவனுக்கும் டிமென்ஷியா, மனைவிக்கும் டிமென்ஷியா. சரியா பண்ணலையா? நன்றியை மறந்தார்கள், நல்லதை மறந்தார்கள். அப்ப நீங்க என்ன பண்ணும்? பொறுமையோட வழிவிடுங்க. விட்டு கொடுக்கணும். எந்த உறவிலும் ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும். தருவது மனிதனாக இருக்கலாம், தருவது மனிதனாக இருக்கலாம், ஆனால் பெற்றுக்கொள்வது கடவுள். அதை பெற்றுக்கொள்றது யாருக்கு? கடவுள் கிட்ட. சோ யோசேப்புக்கு பிரச்சனை தந்தவர்கள் யாருங்க? சகோதரர்கள்.
யோசேப்புக்கு பிரச்சனை தந்தவர்கள் சகோதரர்கள் குடிக்கிறதுக்கு போட்டாங்க, காசுக்கு வித்துட்டாங்க அடிமையா. சகோதரர்கள் வேதனையை தந்தார்கள், துன்பங்களை தந்தார்கள். அவன் என்ன ஆனு அவனுக்காக கவலையே படல. அவன் உயிரோடு இருக்கான இல்லைன்னு அவனை நினைச்சு கூட பார்க்கல. தகப்பன் மாத்திரமே அழுது கொண்டிருந்தார். பெற்றுக்கொண்டது யோசேப்புக்கு தெரியும், இதை பெற்றுக்கொண்டது நான் கடவுளிடம் இருந்து. அவன் அதனால அதை பத்தி வெறுப்பாவே நினைக்கல. மோசே மோசே வாழ்க்கையில வந்த அனுபவங்கள், வேதனைகள் எல்லாம் தந்தது மனிதர்கள். தாய் தூக்கி போட்டால் ஆற்றிலே, தந்தது மனிதர்கள். ஆனால் மோசேக்கு தெரியும், இதை எல்லாம் பெற்றுக்கொண்டது கடவுளிடம். துன்பங்கள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, நோய்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு. இது எல்லாம் தருபவர்கள் மனிதர்கள். ஆனால் பெற்றுக்கொள்வது நம்ம யாரிடம் இருந்து? கடவுளிடம் இருந்து. இது தெரியாதனாலதான் இழப்புகள் வரும்போது என்ன பண்றோம்? கோவப்படுறோம். இழப்புகள் வரும்போது கஷ்டப்படுறோம். துன்பங்கள் வரும்போது கடவுளை நொந்துக்கிறோம். கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது என்ன கடவுளை வெறுத்துக்கிறோம், புரியாதனால. சங்கீதம் 119:29 சொல்லுது, ஆண்டவரிடம் கேளுங்கள், பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உங்களுடைய வேதத்தை எனக்கு அருள் புரியும். அப்ப பொய்யான வழி என்னை விட்டு என்ன பண்ணணும்? விளக்கணும். ஆண்டவரே, ஆண்டுகிட்ட கேட்கணும். நமக்கு முன்பாக பகிரப்பட்ட உணவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டுகிட்ட கேளுங்க, என்னோட வழிய, பொய்யான வழி என்னை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. சங்கீதம் 119 அதே 167 சொல்லுது, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்ப உபத்திரவம் எப்படி வருகிறது? ஆண்டு அனுமதிச்சு வருது. நம்ம ஒருவேளை நம்மளுடைய வழியை சீர்படுத்துவதற்காய் கடவுள் இந்த உபத்திரவத்தை தந்திருக்கலாம். இந்த உபத்திரவம் ஒரு மனிதன் மூலமாய் வருகிறது. இந்த கஷ்டம் ஒரு மனிதன் மூலமாய் தான் வருது. ஆனாலும் தருகிறவர் கர்த்தர். ஏன்னா என்னோட வழியை சீர்தூக்கி பார்த்தோம். புரியுதா? அதே அதிகாரம் 133 சொல்லப்பட்ட உங்களுடைய வார்த்தையினாலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாது. உங்களுடைய வார்த்தையினால என்னோட கால்களை நிலைப்படுத்துங்க. அப்பதான் என்னோட கால் சரியான வழியில போகும். சோ நம்மளை வழி நடத்தவர் யாரு? கர்த்தர். அப்ப கர்த்தர் வழி நடத்துறாரு. நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள், வேதனைகள், லாஸ், நட்டங்கள் எல்லாத்தையும் தருகிறவர் யார்? கர்த்தர். இது 1000 மனிதர்கள் மூலமாய் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் கர்த்தர் தருகிறார் என்று எண்ணம் வரும்போது இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே நம்மளை கலங்க பண்ணாது. நம்ம எப்பவும் சந்தோஷமா, அதான் சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் களி கூறுங்கள். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தை கடந்து போறது அதுதான். இயேசு அதை தான் கடந்து போனார். புரியுதா? பொறுமையோட கடந்து போனார். தந்த அத்தனை வேதனைகள் தந்தவர்கள் மனிதர்கள், சவுக்கால் அடித்தவர்கள் மனிதர்கள், காரி துப்பினவர்கள் மனிதர்கள், இல்லையே எச்சால காரி துப்புறாங்க, மறுதளித்தவன் மனிதன், தூக்கி சிலுவையில தூக்கி போட்டவர்கள் மனிதர்கள், காடி தண்ணியை கொடுத்தவர்கள் மனிதர்கள், ஆணியால் அடித்தவன் மனிதன், எல்லாம் செய்வது மனிதன். ஆனால் அவருக்கு தெரியும் இதையெல்லாம் தந்தவர் இறைவன், கர்த்தர், தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்பவருடைய நாமம். பொறுமையாய் காத்திருந்தார். ஆண்டவரிடம் மன்றாடினார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் ஆண்டவரே. தேவகுமாரனாய் உயர்த்தப்பட்டார். இன்னைக்கு நம்மளும் வாழ்க்கையில உயர்த்தப்படணும். நமக்கு அர்ப்பணிப்பு தேவை. நமக்கு முன்பாக பகிரப்பட்ட உணவை நாம் அப்படியே உண்ண வேண்டும். உண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்கிறோம் என்கிறோம். என்னோடு சேர்ந்து ஆண்டவரை நோக்கி செல்லுங்கள். தகப்பனே, எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற உணவிலே கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஒரு உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது, எனக்கு சரியான வாழ்க்கையில வேலை கூட இல்லை ஆண்டவரே. நான் ஒரு ஆண்மகன், எனக்கு வேலை கூட இல்லை. நான் அப்படியே என்ன பண்றதுனே தெரியல. என்னால குடும்பத்துல ஒரு காப்பாத்துற இடத்துல கூட நான் இல்லை என்று கதரும் உள்ளங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் அந்த உள்ளத்திற்கு இந்த வார்த்தை சேருகிறது தகப்பனே. ஆனாலும் நீ எல்லாவற்றையும் தருகிறவர் நீர் என்ற உணர்வு எனக்குள் வரும் பொழுது நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். தாவீதை போன்று ஆடி பாடி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர். என்னோடு சேர்ந்து உள்ள துதிக்கிற உள்ளங்களை எல்லாம் நீ பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, go to YouTube Unshackled Ministry ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆண்டுடைய வார்த்தையை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கறது. தேங்க்யூ. பிரைஸ் காட்.